ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டெய்லியும் 10 யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இடையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a high fever. I have a high fever. Next one. எனக்கு தலைவலி. நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லுவோம்லங்க, எனக்கு தலைவலி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, I have a headache. I have a headache. Next one. எனக்கு இன்று தலைவலிக்கிறது. நம்ம சொல்லுவோம்லங்க, எனக்கு இன்றைக்கி தலைவலிக்கிறது. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? I have a headache today. I have a headache today. Next one. எனக்கு இப்போது தலைவலிக்கிறது. நம்ம சொல்லலாங்க, எனக்கு இப்போ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a headache now. I have a headache now. Next one. எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது சொல்லுவோம்ல, எனக்கு வயிறு வலிக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். I have a stomach pain. I have a stomach pain. Stomach pain means வயிறு வலி. Next one. எனக்கு கால் வலிக்கிறது. அதாவது எனக்கு கால் வலி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a foot pain. I have a foot pain. Foot pain means கால் வலி. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு கைத்து வலி. எனக்கு கைத்து வலி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I have a neck pain. I have a neck pain. Neck pain means கைத்து வலி. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும். நம்ம சொல்லலாங்க, எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a little rest. I have a little rest. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு இருமல் இருக்கிறது. எனக்கு இருமலாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I have a cough. I have a cough. Cough means இருமல். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு தொண்டை வலிக்கிறது. எனக்கு தொண்டை வலிக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have a throat pain. I have a throat pain. Throat pain means தொண்டை வலி. நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். எனக்கு இன்று வயிறு வலிக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் நீங்கள் தாங்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டெய்லியும் யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.